மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு ஈவனாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது என்னன்ட்டு. ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புட் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படின்னு தெரியல, பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், பார்க்கலாம். அது லைவில் வர வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு. ஓகே. ஸோ இதில் ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் உங்களால் ஏதாவது லேர்ன் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஓகேங்களா. பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. ஓகேங்களா. மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, புட் சைட் மூமெண்ட் கொடுக்குறான். ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இதை தாண்டுது அப்படின்னா புட் சைடில் மறுபடியும் ஒரு வாய்ப்புகள் வரலாம். ஸோ இதை தாண்டும் போது மேக்ஸிமம் வாய்ப்புகள் வரலாம். ஸோ நான் நினச்ச மாதிரி புட் சைடில் தான் ஓரளவுக்கு மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஓகேங்களா. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ டவுன் ட்ரெண்ட் இருக்குங்க கொஞ்ச நேரத்துக்கு. உடனேலாம் ஆனால் டவுன் ட்ரெண்டு இதாகிடும்னு பார்க்காதீங்க. வந்து இப்படி தான் வரலாம். ஓகேங்களா. ஒரே அடியாக டக்கர்லாம் அப்படியே ஒரே கேண்டல்லையே போயிடும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ஓகேங்களா. ஓகே, மார்க்கெட் போக ஆரம்பிக்குது. புட் சைடுக்கு மறுபடியும் வாய்ப்புகள் கிடைக்கிது. இது கண்டினியூ ஆவாங்க புட் சைடுக்கு. ஏன்னா பாருங்கள், புட் சைடுக்கு வந்து மார்க்கெட் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கால் சைடு ஒரு ரிவர்ஸ் வேணால் நடக்கலாம் கொஞ்சமாக, ஆனால் புட் சைடுக்கு கண்டினியூ ஆகும். இந்த கேண்டில் ரெட்டு வந்தால் தான் புட் சைடுக்கு வந்து கிடையாது வாய்ப்புகள். ஆனால் ஓரளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பார்ப்போம். ஓகே, கண்டினியூ ஆகிறோம் அப்படின்னா 155 கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது கண்டினியூ ஆகாமல் பிரேக் ஆகிறான், ரிவர்ஸ் ஆகிறான் அப்படின்னா 116. ஸோ அந்த ரேஞ்ச் வச்சுக்கலாம். ஓகே, புட் சைடு போக ஆரம்பிக்கிறான். ஸோ இது போகுது அப்படின்னா ஒரு 161 ரேஞ்ச் போல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
152 53 வரைக்கும் போயிருக்கான். ஓகே, போயிட்டான். ஸோ என்ட்ரி லெவல் எக்ஸிட் லெவல் 161. ஓகேங்களா, பார்ப்போம். பாருங்கள், போயிட்டான், டச் ஆகிட்டான். 161, இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஓகே, முடிச்சிட்டான். ஸோ டார்கெட் ஹிட், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ ஒரே ஐடியாக டக்கு டக்குன்னெலாம் எல்லா நேரமும் வாய்ப்புகள் இதேமாரியே வராது. பாருங்கள், அப்படியே இறங்கிட்டான் பாருங்கள் அந்த லெவல்லேருந்து. ஸோ இது ரிவர்ஸ் ஆகும். ஸோ இதை தாண்டும் போது தான் கன்ஃபார்ம் மறுபடியும் என்ட்ரி. ஓகேங்களா, இதை தாண்டும் போது தான் மறுபடியும் கன்ஃபார்ம் என்ட்ரி. 168ங்கிறத. ஆனால் போயிடும். ஆனால் மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கிறான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இதை தாண்டி இந்த கேண்டில் பிரேக் ஆகாத வரைக்கும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ புட் சைடு கண்டினியூ தான் பண்ணுவான். பாருங்கள், கண்டினியூ தான் பண்ணுவான். ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். புட் சைடு கண்டினியூ தான் பண்ணுவான். பார்ப்போம் என்ன தெரியுதுன்னு நடக்குது அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வேலை இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இதை மறுபடியும் பிரேக் ஆகும்போது ரிவர்ஸ் ஆகிடுவான். ஆனால் அந்தளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எனக்கு தெரிஞ்சு புட் சைடுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு, ரொம்ப கிடையாது, கொஞ்ச நேரத்துக்கு இருக்குது. ஓகே, ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டான். ஓகே, இன்னும் போகவே இல்லை. ஸோ சின்ன சின்னதாக லேர்ன் பண்ணிக்கிட்டே வாங்க. எப்போதும் ஒரே மாதிரியே மார்க்கெட் இருக்காது. அதுக்காக நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்றைக்கும் ஒர்க் ஆகாதுன்னு அர்த்தமும் கிடையாது. ஓகேங்களா, உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஒரு விஷயம் கற்றுக்கோங்க. அதை கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்புகள் வரும்போது எடுங்க. ஒரு நாள் 2 நாள் உங்களுக்கு வரலைங்கிறதுனால எல்லா நாளும் வராது அப்படின்னு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு எப்படி தானே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த லைனை வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் அப் ட்ரெண்டை கொடுத்துருவான். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த லைனோட பார்க்கணும். இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான் நீங்கள்.
பாருங்கள் ப்ரீமியம் வந்து டிகே பண்ணுறாங்க. சரிங்களா? ஓகே. ஏன்னா இப்போ 160க்கு மேலே போயிட்டு இருந்துச்சுங்களா, ஸோ அது 130 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ போகவில்லை, அதனால் ஸோ ஓகே. $135 போகணும். ஏன் அப்படின்னா இந்த லெவல் பிரேக் ஆகணும், அப்போ தான். ஓகேங்களா? ஸோ புட் சைடு ஒரு டைம் வாய்ப்பு கிடச்சிது, செகண்ட் டைம் இதை போனால் தான் போகணும், போகலை. ஓகே பாருங்கள் கொஞ்சம் கரண்ட்டு போயிடுச்சு. ஓகே அதை தான் கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள் 160 லெவல் தாண்டும் போது என்ட்ரி எடுத்திருந்தால் ஓகே, மறுபடியும் எடுக்கணும்னா 136 இந்த லெவல் 38க்கு மேலே போனால் மறுபடியும் கண்டினியூ ஆகும். பாருங்கள் இதை தாண்டும் போது கண்டினியூ ஆகும். ஓகே, இதுலேருந்து ஒரு 5 பாயிண்ட்ஸுக்கு கூட போகலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 36 ஒரு 45 வச்சுக்கோ. ஓகே, அந்தளவு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை போகும். ஏன்னா இங்கே வந்து எஸ்எல் கட் ஆகணும், ஸோ போகணும். ஓகேங்களா? பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இது பிரேக் ஆகும்போது மேலே போகணும், ஸோ அதுதான் நடக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால தான் இந்த லைன் போட்டிருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ அந்த ப்ரீமியம் வந்து மூமெண்ட் கொடுக்கல, ஆனால் போயிடும். ஏன்னா இங்கே வந்து கட் ஆகணும், இது இந்த 145ங்கிற ரேஞ்சை கட் ஆகணும். ஏன்னா கண்டினியூ பண்ணணும். ஓகே போயிட்டான் பாருங்கள். ஸோ இங்கே வரணும், இங்கே வந்துட்டு தான் இதாகணும். ஸோ 143 இன்னும் கொஞ்சம் இருக்குது, 43 45 அந்த ரேஞ்செலாம் போகணும். ஸோ அது அடிச்சுட்டு தான் வரணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓரளவு கால் சைடு வந்து கண்டினியூ தான் ஆகுது, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இந்த கேண்டிலோட க்ளோஸ் பண்ணிடலாம் வீடியோவை. ஓகேங்களா? ஸோ எடுத்திருந்தால் ஓரளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. பாருங்கள் மேலே ஏற ஆரம்பிக்கிறான், தெரியுதுங்களா? ஓகே போயிட்டான் பாருங்கள். ஸோ இங்கே இண்டெக்ஸ் ஏறிக்கிட்டே இருக்குது, 11 பாயிண்ட் ஏறி இருக்குது, 10 12 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறி இருக்குது. இன்னும் ஒரு 6 பாயிண்ட்டாவது மூமெண்ட் கொடுக்கணும், ஒரு 4 பாயிண்ட்டு தான் கொடுத்துருக்கான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த 145ங்கிற லெவல் தொடணும்,
இல்லை அதை தாண்டியும் போகணும், இல்லை அதை போய் டச் பண்ணிட்டு வரணும். ஆனால் வரவே இல்லை, அப்படியே தான் இருக்கிறான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த கேண்டிலோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் வீடியோவை. ரொம்ப நேரம் போகக்கூடாது, மேக்ஸிமம் ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு 1/4 மணி நேரம், இல்லை அதிகபட்சம் போனால் ஒரு 1/2 மணி நேரம். ஸோ அதில் வாய்ப்பு வந்தால் எடுங்க, இல்லைனா எடுக்கவும் வேண்டாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் இருக்குது, ஓகேங்களா. ஒரே நாளோட முடிய போகிறதில்ல, அடுத்தடுத்த நாள் இருக்குது. ஸோ அப்போ பார்த்துக்கலாம், ஓகேவா. பார்ப்போம். ஸோ இது ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு இது போகலைன்னாலும் பரவாயில்ல, சரிங்களா. ஒரு 3 பாயிண்ட்ஸாவது ஓரளவுக்கு கேட்ச் பண்ணணும்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா 3 to 5 பாயிண்ட்ஸ், அதுக்கு மேலே வேண்டாம். குவான்டிட்டியும் அதிகம் போட வேண்டாம். அதாவது கற்றுக்கிட்டு பண்ணிக்கோங்க, வேணாம் தப்பு சொல்லலை, கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். நான் உங்களுக்கு காட்டுறது இவ்வளோ தான், 3 குவான்டிட்டி தான் போடுறேன், சரிங்களா. அதாவது 3 லாட், 3 குவான்டிட்டிங்கிற பாருங்க, 3 லாட் தான் போடுறேன், அதுக்கு மேலே போடல, சரிங்களா. ஸோ இதை மட்டும் செல்லிங் மட்டும், அது பையிங் மட்டும் பண்ணுறவங்களுக்குனால, ஸோ உங்களுக்கு ஒரு இந்த அளவு இருந்தால் போதுங்கிறதுக்காக தான், இந்த அளவு போதும். ஏன்னா அதிகம் போடுறது பிரச்சனை இல்லை, உங்களால் அதை மேனேஜ் பண்ணிக்க முடியாது. லாபம் வந்தாலும் ஓகே, சந்தோஷமாக எடுத்துப்பீங்க. ஆனால் நஷ்டம் வந்தால் அதை ஓகே கேர் பண்ணிட்டு சரி விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ண மாட்டீங்க. அவங்களுக்கு அகைன் போட ஆரம்பிச்சிருவீங்க, ட்ரேட் பண்ணணுன்ட்டு. அது வாய்ப்புகள் வரும், அது ஒரு நேரம் பாருங்கள், இங்கே ப்ரீமியம் மூவ் ஆனதுக்கு கண்டிப்பாக அது மூவ் ஆகிருக்கணும், ஆகலை, இந்தமாரி சொதப்பிடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வேண்டாம், சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் ஓகே போதுங்கிற அளவோட விட்டுடுங்க, பார்த்துக்கலாம், சரிங்களா. எதாக இருந்தாலும் பார்ப்போம் டுமாரோ.